ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சார் உங்களுக்கு என்ன வேணும்? சார் இதை கொடுங்க. ஓகே சார். நீங்க தான் சார் இந்த குழந்தைய உங்க புள்ளையா பாத்தீங்க. நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த நம்பிக்கை போதும் மேடம். காலம் பூரா நான் சந்தோஷமா இருப்பேன். அவன் ஏன் புள்ளதான். யார் என்ன சொன்னாலும் நான் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்வேன். கண்டிப்பா செய்வேன். எவ்வளவு அமௌண்ட்? 550 சார். தேங்க்யூ. ஓகே சார். ஜிபே பண்ணிடு. சரிங்க சார். ஒரு என்ன? வாங்க சார். மனசளவுல கூட யாருக்கும் கெடுதல் நினைக்காதவருக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது? என்னத்த பண்றது? நல்லவங்களுக்கு மட்டும்தான் சோதனை மேல சோதனை வருது. தப்பு பண்றவங்க எல்லாம் நிம்மதியா தானே இருக்காங்க. நீங்க தைரியமா இருங்க அத்தை, ஒன்னும் ஆகாது. அம்மா நீங்க பயப்படாதீங்க. ஹரிசாருக்கு எதுவுமே ஆகாது. அம்மா அவர் எவ்வளவு பேருக்கு நல்லது பண்ணிருக்காருமா. அந்த புண்ணியமே அவரை காப்பாத்தும். நீங்க அழாதீங்க. நீங்க எமோஷன்ல பேசுறீங்க, பட் பிராக்டிகல்னு பார்த்தா நான் சொல்றதுல இருக்கிற உண்மை உங்களுக்கு புரியும். இது அவரே சுயநினைவோட எடுத்த முடிவு. அதுவும் இல்லாம அவருக்கு வேற யாருமே இல்ல. நீங்க ஒரு சைன் வாங்கிட்டா அவருக்கு சட்டப்படி நீங்க தான் லீகல் ஏர்ஸ். சார், எங்களுக்குள்ள இருக்கிற உறவு ஆத்மார்த்தமானது. அத சொத்தை காட்டி அசிங்கப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. மேடம், உயிரோட இருக்கிறவங்களை கொன்னுட்டு சொத்தை எடுத்துக்கிற இந்த காலத்துல கிடைக்கிற சொத்தை வேண்டான்னு சொல்றீங்களே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் கூட அவர்கிட்ட கேட்டேன், உங்க பரம்பரை சொத்தை யாருக்கோ எழுதி வைக்கிறீங்களேன்னு. என் பரம்பரை இவங்க மூலமா வளரும்னு சொன்னார். இப்பதான் புரியுது அவர் ஏன் அப்படி சொன்னார்னு. உங்கள மாதிரி ஒரு சில பேரு நேர்மையா இருக்கிறதுனாலதான் அந்த நேர்மைக்கே மரியாதை இருக்கு. ஓகே மேடம், உங்க விருப்பம் போல அவர் நல்லபடியா ஆகட்டும். நான் வரேன் மேடம். வரேன் சந்தோஷ். வரமா? ஹரிசாருக்கு எவ்வளவு பெரிய மனசு பாத்தீங்களா அத்தை? கூட பிறந்தவங்களுக்கே சொத்தை கொடுக்க மறுத்து கொலை எல்லாம் பண்ற இந்த காலத்துல அவரோட மொத்த சொத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. ரியலி கிரேட். சார், எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கு?
சீக்கிரமா குணமாயிடுவீங்க. ஏன் இப்படி பாக்குறீங்க? டாக்டரை கூப்பிட்டா? நீங்க யாரு? ஹரி சார். நீங்க ஹரி சார்னு சொல்றீங்களே, யார் அது? பவி. என்னம்மா? அத்தை, என்னாச்சு? ஏன் இப்படி அவர் வரீங்க? என்ன யாருன்னு கேக்குறாரு பவி. என்னம்மா சொல்றீங்க? சொல்றீங்க? உங்களையா? அது மட்டும் இல்ல, ஹரினா யாருன்னு கேக்குறாரு. வாங்க உள்ள வாங்க. வா. ஹரி சார், 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 என்ன தெரியுதா சார்? நான் தான் சார் சந்தோஷ். ஆ, ஆ. சார், என்னையாவது தெரியுதா? சார், பவி சார். தெரியல. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. சார், சார், நான் லக்ஷ்மி ஞாபகம் இருக்கா? இது ஞாபகம் இருக்கா? இந்த மஞ்ச கயிறு நீங்க தானே சார் என்னோட கழுத்துல கட்டினீங்க. ஒரு பையனோட கல்யாணத்துக்கு என்ன வர சொன்னீங்களே, அப்பா அம்மாவா நடிக்கிறதுக்கு, ஞாபகம் இருக்கா? அப்போ இந்த தாலிய என்னோட கழுத்துல நீங்க கட்டினீங்களே, ஞாபகம் இருக்கா? இந்த தாலிய கூட மறந்துட்டீங்களா? இப்ப கூட எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது நீங்க தானே சார். ஞாபகப்படுத்தி பாருங்க சார், ஏமாத்தாதீங்க சார், ப்ளீஸ் சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். நான் லக்ஷ்மி சார், நான் லக்ஷ்மி. இந்த குழந்தை நம்ம ராஜஸ்தான் வரைக்கும் போனோமே குழந்தைக்காக, அப்பா கிட்ட கொடுத்தது, நைட்டு நம்ம தேடினது, ஏதாவது ஞாபகம் வருதா சார்? இவன் சந்தோஷ், அவ பவி, நான் லக்ஷ்மி. இல்லையா? இல்ல. சாரி மேடம், சாரி. எனக்கு ஒண்ணும் இல்ல, சும்மா டிராமா பண்ணேன், ஜஸ்ட் பிராங்க். பிராங்கா? என்ன சார் சொல்றீங்க? அப்போ உண்மையிலேயே எங்களெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹே பவி, உன்னை மறக்க முடியுமா? நல்ல ஞாபகம் இருக்கு. சும்மாதான், ஜஸ்ட் a joke, just a prank. சார், இது என்ன பிராங்கா உங்களுக்கு? போங்க சார். இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணலாம் தான் பார்த்தேன், ஆனா மேடம் அழுததும் என்னால தாங்க முடியல. நான் தாலி கட்டினது டிராமா இல்ல, இதுதான் டிராமா. என்ன சார் விளையாட்டு? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நாங்க பயந்து போய் வந்திருக்கோம். நீங்க என்னடா இப்படி டிராமா பண்ணி இப்படி எல்லாம் விளையாடுறீங்க? நல்லவா இருக்கு இப்படி பண்றது? ஐயோ, ஓகே, கூல் 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 கூல். என்னாச்சு? இப்பதாண்டா மனசுக்கு நிறைவா இருக்கு எனக்கு. இந்த சந்தோஷத்தை நான் எதிர்பார்த்தேன். இவனை தான் நான் லவ் பண்ணேன். இது நாள் வரைக்கும் இவனை தான் நான் மிஸ் பண்ணேன். சந்தோஷ், நாம நினைக்கிறது மட்டும் சரியா நடந்துட்டா இனிமே நம்ம குடும்பத்துல எல்லாமே ஹாப்பியா இருக்கும்ல? ஆமா ஆமா, உண்மைதான் பவி. ஆனா இது எல்லாமே நல்லபடியா நடந்து நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா இருக்கணும்னா அம்மா எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும் பவி. ஆரம்பத்தில இருந்தே அம்மா மேலயோ ஹரிசார் மேலயோ எனக்கு எந்த கோபமும் கிடையாது, உனக்கே தெரியும்ல.
இன்ஃபேக்ட் அம்மா வளர்க்குற அந்த குழந்தை மேல கூட எனக்கு எந்த கோவமும் இல்ல. என் கோவம்லாம் அந்த ஆதிரா மேலதான். அவ இப்போ இல்ல, இருந்தாலும் அவ மூலமா வந்த குழந்தை நம்ம கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல பவி. அது நம்மளோட சந்தோஷத்துக்கு இறைஞ்சலா இருக்குன்னு நான் நம்புறேன் பவி. ப்ளீஸ், நம்ம நினைக்கிறது எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம். சார், இந்த தேங்க்ஸை நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு தான் சொல்லணும். அவங்க தான் உங்களை நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைக்க மாட்டாங்க சார். நீங்கள் ரொம்ப லக்கி. சிஸ்டர், அவங்க ஒய்ஃப் இல்ல, நாங்க ஒரே அபார்ட்மெண்ட்ல தங்கியிருக்கோம். அவங்க என்னோட நெய்பர், அவ்வளவுதான். அவங்க பார்த்துக்கிட்டதை வச்சு அப்படி கேட்டுட்டேன். சாரி சார். நல்ல வேளை அவங்க இங்கே இல்லை, இருந்தா தப்பாக நினச்சிருப்பாங்க. ஆமாம் சார், அவங்க ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்க? அவரு இறந்துட்டாரு. ஹஸ்பண்ட் இறந்தவங்க பொட்டு வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கேன். இவங்க தாலியே போட்டிருக்காங்க. அது நான் கட்டினது. சார், மருந்து வாங்கிட்டேன். அப்புறம் கேப் வந்துருச்சு. நான் இந்த பேக் எல்லாம் எடுத்துட்டு போய் டாக்ஸில வச்சிடுறேன். நீங்க ரெடியா இருங்க. குட்டியும் பவியும் கீழே வெயிட் பண்றாங்க. சரி மேடம். நான் வந்து உங்களை அழைச்சிட்டு போறேன். என்ன சார் இது? அவங்க உங்களை சாருன்னு கூப்பிடுறாங்க, நீங்க அவங்கள மேடம் கூப்பிடுறீங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு சொல்றீங்க, தாலி நீங்க கட்டினதுன்னு சொல்றீங்க, ஒய்ஃபான்னு கேட்டா இல்லன்னு சொல்றீங்க. ஆனா அன்பா விடிய விடிய பாத்துக்கிறாங்க. ஒண்ணுமே புரியலையே சார். என்ன உறவு சார் இது? சிஸ்டர், என் கதை பெரிய கதை. அத நான் எபிசோடா சொன்னாதான் புரியும். ஆனா ஒரே ஒரு விஷயம் சிஸ்டர், எங்களுக்குள்ள இருக்க என்ன சார், ஆக்சுவலி நான் உங்களை விட வயசுல சின்னவன். எப்படி இதை ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியல. அதனாலதான் நானே பேசுறேன். சார், நீங்க என்னோட குடும்பத்து மேல ரொம்ப அக்கறையா இருக்கீங்க. தனிப்பட்ட முறையில எனக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைக்கும் நீங்க என் கூடவே இருந்து ஒரு அப்பா ஸ்தானத்துல உதவி செஞ்சிருக்கீங்க. அந்த உரிமையில தான் சார் நான் இப்ப கேட்க போறேன். சார், நீங்க இப்படி தனியா இருந்து கஷ்டப்படும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு யாராவது ஒரு துணை வேணும் சார். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், வெல்விஷர்ஸ், அப்படி நிறைய பேர் வேணும் சார். அப்பதான் சார் அவங்க நம்ம கூட வர முடியும். புரியல, இப்ப எதுக்காக இதெல்லாம் எங்கிட்ட சொல்லிட்டு இருக்க? எல்லாம் ஒரு காரணமா தான் சார். அதே மாதிரி நீங்களும் இனிமே தனியா இருக்க கூடாது சார். உங்களுக்குன்னு ஒரு துணை வேணும் சார். அது அவசியம் வேணும். ஆமா சார், நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபேமிலி மேன் ஆகணும். சும்மா விளையாடாத சந்தோஷ். இந்த கல்யாணம் அது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சீரியஸா தான் சார் சொல்றேன். சார், உங்களுக்கு கல்யாணம் பண்ண போறது கன்ஃபார்ம் சார். ஆமா சார். இப்ப நான் தனியா இருக்கேன் சார். இல்ல சார், இந்த பாரு, எனக்கு தனியா இருக்கணும். இந்த கல்யாணம் அது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அது உடம்புக்கு கொஞ்சம் பிரச்சனை, அது ஆக்சிடென்ட்னாலதான். அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். அதுக்காக கல்யாணம் எல்லாம் பண்ணணுமா? சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். கல்யாண வயசெல்லாம் கடந்து வந்துட்டேன் சந்தோஷ். இப்ப போய் கல்யாணம் அது இதுன்னு பேசிக்கிட்டு விடு, வேற ஏதாவது இருந்தா சொல்லு. ஐயோ சார், நீங்க இப்படி ஏதாவது ஒரு சின்ன காரணம் சொல்லுவீங்கன்னு தான் நானே பொண்ணு வீட்டுக்காரங்களை ஆல்ரெடி பார்த்து பேசிட்டேன். என்னது சார்? ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் சார். நாளைக்கு உங்களை மாப்பிள்ளை பார்க்க வர்றாங்க அவங்க. நீங்க கொஞ்சம் நீட்டா ரெடி ஆகி உட்கார்ந்தா போதும். அவ்வளவுதான் சார் என்னோட ஆசை. என்ன பேசுற சந்தோஷ்? எல்லாரும் பார்த்தா அசிங்கமா நினைப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், கேன்சல் பண்ணிடு. சார், அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ஆல்ரெடி பண்ணியாச்சு. ப்ரோக்ராம் ஆல்ரெடி கன்ஃபார்ம்டு. சார், ப்ளீஸ் சார், ஜஸ்ட் நாளைக்கு வந்து பாக்குறது தான். இது ஒரு ஃபார்மாலிட்டி தான். உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் நான் ஆல்ரெடி பொண்ணு வீட்டுல சொல்லி சம்மதம் வாங்கியாச்சு. இனிமே உடனே உங்களுக்கு சீக்கிரமா டும் தான். பை பை சார், கன்ஃபார்ம் சார். உங்களுக்கு கல்யாணம் தான், கல்யாணம் தான், கல்யாணம் தான். சந்தோஷ், சொன்ன கேளு, இதெல்லாம் வேண்டாம்.
என்ன புதுசா குழப்பிட்டு போறான்? மத்தவங்களை விடு பவி. லட்சுமி மேடம் என்ன நினைப்பாங்க? அதுதான் எனக்கு பயமே. நேத்து சந்தோஷ் என்கிட்ட இதை பத்தி பேசும்போது கூட நான் இந்த மாதிரி நினைச்சுப்பாங்க. யாரோ ஒருத்தங்களை அழைச்சிட்டு வர போறா, அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கலாம்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க தான் பொண்ணு வீட்டுக்காரங்க, மேடம் தான் பொண்ணுங்கிறத நான் நினைச்சு கொடுப்பேன். சார், இப்போ உங்களோட பிரச்சனை என்ன? அம்மா என்ன சொல்லுவாங்கன்றது தானே. இங்க பாருங்க சார், அம்மா ஓகே சொன்னா உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? ஏன் சந்தோஷ் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ போய் கேட்டாலே அவங்க என்னத்தான் தப்பா நினைப்பாங்க. நான் ஏதோ இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி உங்களை தூது விட்ட மாதிரி பேசுவாங்க. சொன்னா கேளு, இது நடக்காது. நம்ம உறவு இப்படி சுமூகமா இருக்கணும்னா இது நடக்க கூடாது. சார், நாங்க ஏதோ முற்போக்கு புரட்சி பண்ணணும்னு இந்த கல்யாணத்தை நடத்த ஆசைப்படல. இத்தனை நாள் வரைக்கும் என்னோட அம்மா ஏதோ ஒரு விஷயத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சார், இனிமேலாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். அந்த வாழ்க்கைய நீங்க மட்டும்தான் சார் தர முடியும். சரிம்மா, அவரு மேல உங்களுக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லைன்னா அவர் கட்டுன தாலியை மட்டும் நீங்க எதுக்கு போட்டிருக்கீங்க? அத்தை, தாலிய கழட்டுனா அவருக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பழைய சென்டிமெண்ட் டயலாக் எல்லாம் அடிக்காதீங்க. அதை என்னால ஏத்துக்க முடியாது. அம்மா, இத பாருங்க, ஆரம்பத்துல அவர் கட்டின தாலியாலேயே எனக்கு அவரை பிடிக்காம போச்சு. அதுக்காகவே நான் அவரை பல இடத்துல அவமானப்படுத்தியிருக்கேன். ஆனா அவர் எதையுமே மனசுல வச்சுக்காம என்ன அவரோட சொந்த பிள்ளைய நினைச்சு என் மேல உயிலெல்லாம் எழுதி வச்சிருக்காருமா. அப்படி ஒரு நல்லவரு எனக்கு அப்பா ஸ்தானத்துல வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாம்மா. நான் உங்ககிட்டயே இதே தாலிய கழட்ட சொல்லி எவ்வளவு நாள் பேசாம இருந்திருக்கேன். அதே நானே உங்ககிட்ட சொல்றேம்மா, ப்ளீஸ் கல்யாணம் பண்ணிக்கோங்க. எதுக்கு வேண்டான்னு சொல்றீங்க? சரிம்மா, ஓகே, இந்த கல்யாணம் வேண்டாம், நடக்க கூடாதுங்கிறதுக்கு எனக்கு ஒரு வேலிட் ரீசன் எனக்கு சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். என்கிட்ட காரணம் எதுவும் இல்ல. ஆனா இந்த கல்யாணம் எல்லாம் ஒண்ணும் நடக்காது. இனிமே இது சம்பந்தமா நீங்க ரெண்டு பேரும். ஆனா நமக்குள்ள வேண்டான்னு சொல்றதுலயும் ஒரு ஒத்துமை இருக்குல்ல மேடம்? இதெல்லாம் ஒத்து வராதுல்ல மேடம்? என்ன இப்படி? எதனால? இல்ல, ஒத்து வராது அப்படின்னு அழுத்தமா சொல்றேன். தமிழ்லதான் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கு. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறி மாறி போகுது. சாரி மேடம். எனக்கு நல்லா தெரியும் மேடம், காலம் கடந்து எதையும் செய்ய முடியாதுன்னு. அவங்க சின்ன பசங்க இல்ல, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் நம்மளால நடந்துக்க முடியாது இல்ல மேடம்? சொல்ல போனா இந்த சமூகமும் அதையெல்லாம் ஏத்துக்காதுல்ல? ஆமா ஹரி சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான். இங்க எல்லாரும் நமக்காக பாதியும், குடும்பம் சமுதாயம் பாதினும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நமக்கு பிடிச்சிருக்குன்னு முடிவெடுத்தா மத்தவங்கள அது பாதிக்கும்னா அதை அவாய்ட் பண்றது எல்லாருக்கும் நல்லது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களை பார்க்க உங்க ஃபேன் வந்திருக்காங்க. ஃபேனா? ஆமா மேடம். வர சொல்லுங்க. சரி மேடம். மேடம், உள்ள போய் பாருங்க. சரிங்க. வணக்கம் மேடம்.
வணக்கம். உட்காருங்க. தேங்க்யூ. மேடம், என் பேர் பத்மினி. என்ன ஞாபகம் இருக்கா? நிறைய பேரோட கேள்விக்கு பதில் சொல்றதுனால உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்காது மேடம். நான் உங்ககிட்ட ரேடியோல கேள்வி கேட்டிருக்கேன் மேடம். ஞாபகம் இருக்குது, சொல்லுங்க. மேடம், நீங்க சொன்ன பதில் தான் நான் ஒரு தெளிவான முடிவெடுக்க உதவியா இருந்துச்சு. இந்த வயசுக்கு மேல உங்களுக்கு கல்யாணம் ஒரு கேடான்னு என் பிள்ளைங்க என்கிட்ட சண்டை போட்டாங்க. நாங்க அவங்க விருப்பத்துக்கு மாறா எதுவுமே செய்யக்கூடாதுன்னு எங்களை நாங்க கட்டுப்படுத்திட்டு இருந்தோம் மேடம். அந்த நேரத்துலதான் நான் உங்களுக்கு கால் பண்ண மேடம். அப்ப நீங்க தான் சொன்னீங்க, வாழ்க்கைங்கிறது நம்ம உருவாக்குறது, அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க. நீங்க கொடுத்த அந்த தைரியம் தான் மேடம் என்ன இந்த முடிவு எடுக்க வச்சது. பத்மினி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க தைரியமா இருங்க. அவங்கதான் போயிட்டாங்கல்ல, உங்க கல்யாணத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. யாரோ பிரச்சனை பண்றாங்கன்னு சொன்னீங்களே, எங்க அவங்க? ஓடி போயிட்டாங்க சார். இவங்க பசங்க தான். போலீஸ் வருதுன்னு தெரிஞ்சதும் ஓடிட்டாங்க. இந்த வயசுல உனக்கு ஆம்பளை துணை வேணுமா? நீ எல்லாம் ஒரு அம்மாவான்னு எல்லாரும் இருக்கிற சபையில எல்லாருக்கும் முன்னாடியும் சத்தமா பேசுறாங்க சார். அதெல்லாம் தப்புன்னு கூட உங்களால புரிஞ்சுக்க முடியல சார். எப்படி ஒரு சமூகத்துல நாம இருக்கோம்னு பாத்தீங்களா சார்? இருங்க மேடம், வந்தா பாத்துக்கலாம். நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி தாலியை கட்ட சொல்லுங்க. ஆமா ஆமா சாமி, அம்மா கல்யாணத்தை ஆரம்பிச்சிருங்க. சரிங்க. மாங்கல்யம் தந்துநாதே நாமஜீவன ஹேதுனா கண்டே பத்மாவிசுபகே தந்தேவ சரதாம் சதம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே தானியம் தனம் வசும் பகபுத்திர லாபம் சதசம் பட்சரம் தீர்க்கமாயு. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மேடம். வாழ்த்துக்கள் இந்த உதவியை எப்பவும் நான் மறக்க மாட்டேன் மேடம். வாழ்த்துக்கள் சார். இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க தான் நான் உங்களை கூப்பிட்டேன். என் பசங்க வந்து பிரச்சனை பண்ணப்ப எனக்கு என்ன நீங்க ஒதுங்கி நிக்காம தைரியமா நின்னு போராடி எங்க கல்யாணத்தை அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பத்மினி. இங்க எல்லாத்துக்கும் நம்ம போராடிதான் ஆகணும். உங்களோட உரிமைக்கு நீங்க தைரியமா போராடுங்க. சார், நான் கூப்பிட்டதும் உடனே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கெல்லாம் எதுக்கு சார் நன்றி சொல்றீங்க? இது எங்க கடமை. எப்ப அவன் வந்து பிரச்சனை பண்ணாலும் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. லட்சுமி மேடம் மாதிரி தைரியமா இருங்க சார். உங்களுக்கு தான் சொல்றாரு, மேடம் மாதிரி தைரியமா இருங்க. ரொம்ப நன்றி சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே. அப்ப நாங்க வரோம். சந்தோஷமா இருங்க மேடம். நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். சந்தோஷமா இருங்க சார். ஆல் தி பெஸ்ட். வரோம். வரங்க. போயிட்டு வாங்க மேடம். சந்தோஷமா இருக்கு. போயிட்டு வாங்க சார். வரேன். ஆனா என்ன நேசிக்கிற ஒரு புள்ள, என்ன அம்மா மாதிரி பாத்துக்கிற என்னோட மருமக, எல்லாமே எனக்கு நல்லா தானே அமைஞ்சிருக்கு. எனக்கு ஒண்ணுன்னா நீங்க ஓடி வரீங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு ஒரு துணையை தேடணும்? சரிம்மா, உங்களுக்கு நாங்கள்லாம் இருக்கோம், அதெல்லாம் ஓகே தான். ஆனா ஹரிசா இருக்கு, அவருக்கு நீங்க தானமா இருக்கீங்க. இத பாருங்கம்மா, நாங்க எல்லாம் துணையா உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்க யார கூப்பிடுறீங்க? அவரை தானே. ஏன்னா அவர் மேல உங்களுக்கு அவருக்கு தெரியாமலே ஒரு உரிமை இருக்குது. ஆமா அத்தை, நீங்க உங்களையே ஏமாத்திட்டு இருக்கீங்க. அவர் மேல இருக்கிற உங்களோட உணர்வை இப்படி நீங்க மறைக்க பாக்குறீங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நீங்களே யோசிச்சு பாருங்க, ஹரி சார் தான் நீங்க துணையா கூப்பிடுறீங்க. இப்படி பிரச்சனை வரும்போது மட்டும் உரிமை எடுத்துக்கிறது எந்த வகையில அத்தை நியாயம்?
சொல்ல போனா இது கூட ஒரு சுயநலம் தானே. இல்ல எனக்கு புரியல, ஏன் நீங்க 2 பேரும் இந்த மாதிரி மேடத்தை கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்துறீங்க? இத பத்தில எதுவும் பேச வேண்டாம், புரிஞ்சுக்கங்க. அத்தை மட்டும் ஏதாவது சொன்னா போதுமே, உடனே உங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துரும். இது நம்ம குடும்ப விஷயம், நாம தானே பேசி தீர்த்துக்கணும். இது அவங்க மனசு கஷ்டப்படுத்துறதுக்காக நான் சொல்லல, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் பேசுறோம். அம்மா இத பாருங்க, ஹரி சார நம்ம குடும்பமா நாங்க எல்லாருமே ஏத்துக்கிறோம். நீங்க யாரோ பெத்த பிள்ளை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதே மாதிரி நீங்க ஹரி சாரையும் ஏத்துக்கோங்க. இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் என்னால முடியாது. ஓகேமா, சரி நீங்க சொல்ற மாதிரி தான். ஆனா அவர் கட்டின தாலி எதுக்கு இப்ப நீங்க போட்டிருக்கீங்க? இந்த கோவில்ல இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலாம். அவர் கட்டின இந்த தாலிய இந்த கோயிலே கழட்டி போடுங்க. அப்பதான் உங்களுக்கு நிம்மதி, அவருக்கும் நிம்மதி. பவி, என்ன பவி, ஹரி சார் அம்மா கூட சேர்ந்து இப்படி பேசுறாரு? நான் அம்மாவை பேசுனது ராங்கா ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? அப்படி இல்லடா, அத்தை திடீர்னு மயக்கம் போட்டதும் ஹரி சார் பயந்துட்டாரு. மத்தபடி அவருக்கு அத்தை மேல அவ்ளோ லவ் இருக்கு, அதான் அவ்ளோ அக்கறையா பாத்துக்கிறாரு. என்னடா என்னாச்சு? இந்த மனிதனோட மனசு ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல பவி. பாரு, அம்மா கழுத்துல அந்த தாலி இருக்கும்போது அவ்வளவு கோவப்பட்டு நான் ஹரிசார அடிக்கிற வரைக்கும் போயிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் எப்படியாவது உங்களை ஒண்ணு சேர்க்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன். எனக்குள்ள இப்படி ஒரு மாற்றத்துக்கு என்ன பவி காரணம்? நீ என்ன சந்தோஷ் சொல்ல வர? இல்ல பவி, எனக்கு என்னமோ இப்பதான் நான் மத்தவங்களோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிற பக்குவத்தை அடைஞ்சிருக்கேன் போல இருக்கு. இத்தனை நாளும் எந்த பிரச்சனையில எனக்கு பாதிப்பு வரும், அதை எப்படி டேக்கிள் பண்ணலான்னு அதை மட்டும்தான் நான் யோசிச்சிருக்கேன். ஆனா லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா நமக்கு எதிரா இருக்கிறவங்க பக்கத்துல இருந்தும் யோசிக்கணும்னு தோணுது. டில் டேட் லைஃப் வில் டீச் யூ, யூ மஸ்ட் லேர்ன் அப்படின்னு ஒரு கோடு பார்த்தேன். எவ்வளவு உண்மை இல்ல அது? என்ன பவி அப்படி பாக்குற? இல்ல, நூலை போல சேலை, தாய போல புள்ளன்னு எல்லாரும் சொல்ற மாதிரியே இப்போ நீ அப்படியே அத்தை மாதிரியே பேசுறடா. பவி விடக்கூடாது, இவங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. நாம தான் மாத்தி மாத்தி ஏதாவது சொல்லி அவங்கள சம்மதிக்க வைக்கணும். அதை விட வேற என்னடா வேலை இருக்கு? தொந்தரவு மேல தொந்தரவு கொடுத்து அவங்க மனசை நம்ம மாத்தியே தீரணும். அவங்க 2 பேருக்குமே இதுல விருப்பம் இருக்கு பவி, அது நல்லாவே தெரியுது. ஆனா ஏதோ ஒண்ணு அவங்க 2 பேருமே தடுக்குது, அதான் என்னன்னு தெரியல. அத கண்டுபிடிச்சு கிளியர் பண்ணிட்டா எல்லாம் தானா நடக்கும் பவி. வேற என்ன, எல்லாம் இந்த பாழா போன சமூகம் தான். இவங்கெல்லாம் என்ன சொல்வாங்கங்கிற பயம், அதுக்காக தான் இப்படி தயங்குறாங்க. கஷ்டப்படுறது எனக்கு ஒன்னும் புதுசு இல்ல பவி, பழகிடுச்சு. அதுவும் இல்லாம என் மேல இருக்கிற அக்கறையில தானே நீங்க எல்லாம் இப்படி பேசுறீங்க. பரவாயில்ல, விடு. இல்ல அத்தை, சந்தோஷ் என்கிட்ட வந்து அம்மா இது வரைக்கும் நான் தான் உலகம்னு வாழ்ந்துட்டாங்க, இனியாவது அவங்களுக்குன்னு ஒரு ஹாப்பி லைஃப் வேணும், அத நாம தான் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். எனக்கும் அது சரின்னு தான் பட்டுச்சு, அதான் அப்படி பேசிட்டோம். என் மேல ஏதாவது கோவமா அத்தை? ஓ மேல மட்டும் இல்ல பவி,
குட்டி மேலயும் எனக்கு எந்த கோவமும் இல்ல. சொல்லப்போனா எனக்கு பெருமைதான். இப்படி ஒரு மகனும் இப்படி ஒரு மருமகளும் எனக்கு கிடைச்சிருக்காங்க. தேங்க்ஸ் அத்தா. தப்பு பண்ணிட்டோமோன்னு எனக்கு ஒரே கில்ட்டி ஃபீலிங்கா இருந்தது. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அத்தை, என் மேல கோவம் இல்லனா நீங்க சாப்பிடணும். பிரதீபா, அது முடிஞ்சு போன விஷயம். அதான் லட்சுமி மேடம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல, அப்புறம் அத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஓஹோ, லட்சுமி போயிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? இவங்க இஷ்டத்துக்கு வேணும்னா ஒன்னா ஒரே வீட்டுல இருப்பாங்களா, வேணானா போயிடுவாங்களா? நாங்க எல்லாரும் அதை வேடிக்கை பார்த்துட்டு பேசாம இருக்கணுமா? இது என்ன அபார்ட்மெண்டா இல்ல வேற ஏதாவதா? பிரதீபா, நீ ஏதோ பழச மனசுல வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ஏவிட்டிதி, பிரதிபா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமே திடீர்னு அவளை போய் மிரட்டுறீங்க. பவி, நீங்க இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியா இருக்கலாம். அதுக்குன்னு நீங்க செய்யற தப்பெல்லாம் எங்களால பாத்துட்டு இருக்க முடியாது. பாருங்க ஹரி சார், இங்க வீடு வாடகை கேட்டு வர்றவங்கல இருந்து பால் பாக்கெட் போடுறவன் வரைக்கும் எல்லாருக்குமே உங்க விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆள் ஆளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஓபனா பேசிட்டு போறாங்க. நீங்க இப்ப சொல்லுங்க, லக்ஷ்மி கழுத்துல தாலி கட்டினது நான் தான், அவங்க ஏன் வைஃப் தான், நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா ஒன்னா வாழ போறோம்னு எங்க எல்லார் முன்னாடியும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்க ஏன் கேள்வி கேட்க போறோம்? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.